இந்த உலகத்தில் யார் வெற்றி அடைவார்கள், இந்த உலகத்தில் யார் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், இந்த உலகத்தில் யார் அர்த்தமுள்ள வாழ்வை வாழ்வார்கள் என்றால், யாருக்கு நன்றி உணர்வு இருக்கிறதோ அவர்கள்தான் உயர்வார்கள். அப்படிப்பட்ட இனம்தான் உயர்ந்திருக்கிறது என்பதை தரவுகள் இருக்கிறது. யூத இனம் அவருடைய வாழ்வினுடைய அடித்தளம், அவருடைய இரத்த நாளங்களில் இருக்கிற ஒரு உணர்வு கடவுளுக்கு நன்றி, கிராட்டிடியூட் டு காட் என்பது. அந்த நன்றி தான் அவர்களை உயர்த்தியிருக்கிறது. என் ஆண்டவர், என் கடவுள் என்னை மீட்டு கொண்டு வந்து இந்த தேசத்தை எனக்கு அளித்திருக்கிறார். ஆகவே அந்த நன்றி உணர்வோடு இருக்கிற போது, நன்றி உணர்வு உள்ளவர்கள் திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கை பயனுள்ள விதத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். நன்றி கெட்டவர்கள்தான் யாரை அழிக்கலாம், யாரை ஏமாற்றலாம், யாரிடமிருந்து பிடுங்கலாம் என்று நினைப்பார்கள். நன்றி உள்ளவர்கள் திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும். இன் ரிட்டர்ன் they will give. Those who are grateful, they want to give to the world. நன்றி உணர்வு உள்ளவர்கள் இந்த உலகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். இறைவனுக்கும் பிறருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியும் அர்த்தமுள்ள வாழ்வையும் வாழ்வார்கள். யூத இனம் இன்றைக்கு ஃபேஸ்புக், விக்கிபீடியா, படங்கள் எடுத்துக்கொண்டால் ஸ்பீல்பர்க், இந்த உலகத்தில் அறிவியலை எடுத்துக்கொண்டால் ஐன்ஸ்டீன், கார்ல் மார்க்ஸ், ஜீசஸ், ஆல் ஆர் ஜூஸ். எல்லோருமே யூதர்கள். காரணம், அடிப்படை நன்றி. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று என்கிறதை விட, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகனுக்கு. யாருக்கு உய்வில்லை? பிறர் நமக்கு செய்த காரியங்கள் நன்றி உள்ள மனதோடு இல்லாதவர்கள் எல்லோருமே அவர்களுக்கு வாழ்விலே உய்வே இல்லை என்றால் அவர்கள் வாழ்விலே உருப்பட மாட்டார்கள் என்று சொல்கிறார். காரணம் இதுதான். இந்த நன்றி உணர்வு தான் நம்மை வளர்க்கும், நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். காலையில் எழுந்திருக்கிறோம், எத்தனையோ பேர் எந்திரிக்கவில்லை. கண்ணாடியில் நம் முகத்தை பார்க்கிறோம், எத்தனையோ பேர் குருடாக இருக்கிறார்கள். இறைவன் நமக்கு பார்வையை தந்திருக்கிறார். நன்றி இறைவா. சாப்பிடுகிறோம், இட்லி இருக்கிறது, அந்த 2 இட்லி இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். எனக்கு இறைவா இந்த 2 இட்லியை கொடுத்திருக்கிறேன் என்று நன்றி உணவோடு இருக்கிறவர்கள் பாருங்கள், அவர்கள் எப்போதுமே ஒரு நேர்மறை சிந்தனையோடு இருப்பார்கள். எப்போதுமே பிறருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தேங்க்ஸ் தேங்க்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிற மிகச் சிறந்த பிரேயர், மிகச்சிறந்த ஜெபம் ஒரே வார்த்தை தான், நன்றி. அந்த நன்றி உணர்வோடு வாழ்கிறவர்கள் வாழ்வார்கள், முழுமையாக வாழ்வார்கள். நன்றி உணர்வு அற்றவர்கள் வாழ்ந்தாலும் செத்து கொண்டே இருப்பார்கள்.